இத வச்சு என்னமா பண்ண முடியும்? இருக்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ பாப்போம்பா. என் கணக்குப்படி ஒரு 50ல இருந்து 70 பேரை கூப்பிட்டா போதும்லப்பா. ஆமா, அது போதும். நமக்குன்னு பெருசா சொந்தக்காரங்க யாரும் இல்லல்ல. நமக்கு தெரிஞ்சவங்க, அப்புறம் ஹவுசிங் போர்டுல கொஞ்சம் பேரு, அவ்வளவு பேருக்கு சொன்னா போதுமா? அப்பா, நம்ம என்ன பர்த்டே ஃபங்க்ஷனா வைக்கிறோம்? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும். ஏன் சைடுல இருந்து மட்டுமே 150 பேர் வருவாங்க. ஏமா 150 பேர் எதுக்குமா? ஏமா நாங்க 50 பேருக்கே காசு பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உனக்கு புரியுதா இல்லையாமா? அப்பா, அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்பா. அக்கா, அவ்ளோ பேர் வந்தாங்கன்னா நம்ம பெரிய மண்டபமா பாக்கணும். சாப்பாடு செலவெல்லாம் கை மீறி போயிடும்க்கா. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லவே கூடாதா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல. நீ அந்த 150 பேரோட கல்யாணத்துக்கும் போகவா போற? அதனால நம்மளோட சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணு. அப்பா, என்னப்பா இது? இது என்னோட கல்யாணம்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படி? செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? இதெல்லாம் நீ முன்னாடி யோசனை பண்ணிருக்கணுமா? இந்து சொல்றதான் சரி. அம்மா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-15 பேரை எழுதிக்கோமா. சரிப்பா. அப்புறம் சாப்பாடு என்னம்மா? அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா. இனி எத்தனை பேருன்னு மட்டும்தான் சொல்லணும். சரி சரி, என்ன சாப்பாடுமா? ஒரு ஸ்வீட், 4 டிஃபன் வெரைட்டி. அந்த 4 டிஃபன் வெரைட்டியும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிருக்கேன். சரிம்மா. அப்பா, என்ன இது? என்ன சொல்றீங்க? வெறும் 4 ஐட்டமா? இவ்ளோ கம்மியா இருக்கு? போன மாசம் நடந்த என் ஃப்ரெண்ட் பிரியா கல்யாணத்துல ஸ்வீட் மட்டுமே 3 வகை போட்டாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் குறைஞ்சது 8வது இருக்கும். அது இல்லாம லைவ் கவுண்டர் போட்டு ஐஸ்கிரீம், பாப்கார்ன், ஃப்ரெஷ் ஜூஸ்னு என்னென்னவோ இருந்துச்சுப்பா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா சாப்பிட உட்கார்ந்தவங்க வெறும் இலைய மட்டுமா பாக்குறது? எங்களை என்ன பண்ண சொல்ற? அப்பா, இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. வர ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கப்பா? எத்தனை ஐட்டம் குடுக்கறோங்கறத விட கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் முக்கியம். இருக்கிறதுல செலவு அதிகமாகிற இடம் சாப்பாடு தான். நம்ம நிறைய பண்ணி வேஸ்ட் பண்ணாம அளவா டேஸ்டா பண்ணுவோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் வேற என்னென்ன செலவெல்லாம் இருக்குமா? அப்பா, எல்லாமே ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். மண்டப செலவு, சாப்பாடு செலவு, இந்த டெக்கரேஷனு, வேலை பாக்குறவங்களுக்கு சம்பளம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும்பா. என்ன, இவ வெறும் 3 லட்சத்துக்கு மட்டும்தான் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கா? எப்படி நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷனை நடத்துறது? இந்து, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. தெரியுமா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத, உன் அம்மா ஒரு நல்ல வழியை காமிப்பா. மா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா. அவ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழணும்னா இவ்வளவு நாளா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற நகையையும் சேமிப்பையும் எல்லாத்தையும் நான் இழக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை விட்ட வேற வழி தெரியலம்மா. இந்து, வாமா, என்ன விஷயம்? கொஞ்சம் நகை இருக்க சேட்டு, அதை விற்கணும். வைக்கிறீங்களா இல்ல வித்துறீங்களா? வைக்கல சேட்டு, வித்துறோம். கொடுங்க, நகை கொடுங்க. அத மட்டும் கொஞ்சம் கொடுங்க. சேட்டு, தாலிய மட்டும். இந்தம்மா.
கவலைப்படாத இந்து. சேட்டு, இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கம்மி பண்ணாம கொஞ்சம் நல்ல வேலையா பார்த்து கொடுங்க. சரிம்மா, செக் பண்ணி சொல்றேம்மா. நல்ல குவாலிட்டியான பொருள் தாம்மா. இந்தாம்மா. இந்தா இந்து. இந்தாம்மா. யாரை தேடிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பாரு. ஏ இந்து, செம்மையா இருக்க. நான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்ல. பாரு எப்படி இருக்கன்னு. இந்த ஃபங்க்ஷன்ல நீ தான் ஒரு கலக்கு கலக்க போற. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். மாமா, இதை எடுத்துக்கிறேன். அண்ணா, இந்த பில் போட்டுருங்க. ஓகே. சரி.